இட்ஸ் Thursday ஆஃப்டர்நூன். லஞ்சுக்கு வந்து பேபிகார்ன் பெப்பர் கிரேவி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்றே வந்து ஆர்டர் போட்டு எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். என்னென்னா ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கிரேவி வந்து ஒயிட் ரைஸ்க்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப கிரேவியாக இல்லாமல் மசாலா மாதிரி பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா 3 பேர் தானே, ரொம்பலாம் வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் மசாலா ஒன்று அரைக்கணும். நல்லா வறுத்து அரைச்சி நான் வச்சுட்டேன். அது வந்து கேமரா ஆன் பண்ணாமே எல்லாமே பண்ணதுனால இங்கே கேப்சர் ஆகலை. என்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னா 3 டீஸ்பூன் வந்துட்டு பெப்பரும் கூடவே 1 டீஸ்பூன் சோம்பும் நல்லா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவில் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கூட வந்து 2 டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அரைச்ச மசாலா போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தான் வந்து எடுத்திருந்தேன்.